நீஃப்லிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் நம்ம நீஃப்லிமாலயா விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் யமன் கட்டளை. யமன் கட்டளை. ஆமாம், யமன் கட்டளை. உண்மையா ஒரு நல்ல டைட்டில். நல்ல டைட்டில். யமன் தான் ஒவ்வொருத்தரும் கட்டளை போடுறது. கட்டளை அதாவது இறக்குற தருவாயில் அவர் தானே. ஆமாம். ஆனால் இதில் என்னென்னா யமன் போட்ட கட்டளையை இறந்து போன ஒருத்த வந்து நிறைவேற்றுறதுக்காக திருப்பி பூமிக்கு வரோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மயில்சாமியோட மறைந்த மயில்சாமி இருக்காருல்ல, காமெடி, அவருடைய மகன் அன்பு மயில்சாமி தான் இதுல ஹீரோ. நல்லா இருக்காப்புல. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு கல்யாண வீட்டுல பூந்து பயங்கரமா பெரிய வாழணும் கொள்ளையடிச்சிருக்காப்புல. பொண்ணோட நகை பணம் எல்லாத்தையும் பொண்ணு வீட்டார் வரதட்சணையா கொடுக்க வச்சிருந்த பணத்தை. இதனால அந்த பொண்ணோட கல்யாணம் பாதிக்கப்பட்டு பொண்ணும் அப்பாவும் சூசைட் பண்ணி செத்துட்டாங்க அப்படின்ற தகவல் அவருக்கு வருது. இதை கேள்விப்பட்டோம்னா, நாம பண்ண திருட்டுனால தானே அவங்க செத்தாங்கன்னு இவர் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுறாரு. இதுல அந்த நல்ல கதை பண்ணிருக்காங்க. இதுல அந்த பொண்ணு அப்பாவும் உயிர் பழிச்சிடுறாங்க. இவர் யமலோகத்துக்கு வந்துடுறாரு. போனோடனே நான் வந்து யமலோகத்துல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நான் லைஃப் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வராரு. அங்க யமன் யாருன்னா, செத்து போன நெல்லை சிவா, மறைந்த நெல்லை சிவா. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, யார் என்ன இந்த மாதிரி செத்து போன அந்த பொண்ணு அப்படின்னு, அது சாவல நீ தான் செத்த அப்படின்னு. ஐயோ, நான் இந்த மாதிரி ஒரு அப்ளை பொண்ணோட கல்யாணத்தை தடுத்துட்டேனே. ஒன்றும் இல்லை, நீ இப்போ உனக்கு ஒரு 3 சூப்பர் பவர் தரேன். நீ போய் அந்த பொண்ணு கல்யாணத்தை திருப்பி நடத்தி வச்சுக்குவா. ஆனால் அந்த பொண்ணை நீ பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, சைட் அடிக்கக்கூடாது. இன்னும் 2-3 கட்டளை போடுறாரு. இந்த சூப்பர் பவர், நீ ஒரு பவர் யூஸ் பண்ணா, ஆமாம், நீ அந்த பொண்ணு கல்யாணத்து பொண்ணுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அது உனக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொரு கட்டளை ஏதோ ஒன்று போட்டு கீழே அனுப்பி விடுறாரு. கீழே வந்து அந்த பொண்ணு வீட்லேயே ஒரு சூப்பர் பயன்படுத்தி வாடகைக்கு போறாரு. இவர் தான் காட்டிக்கல, திருநது போனது, கல்யாணம் நின்னதெல்லாம். அவங்க அப்பா மயில், நம்ம டிபி கஜேந்திரா, இவரு மயில்சாமியோட மகன். டிபி கஜேந்திரா செத்து 5-6. இந்த படத்துல என்னன்னா, டைட்டில் என்னவோ தெரியலங்க, யமன் கட்டளைன்னு. படம் கொஞ்சம் டிலேவா வந்திருக்கு. ஆனாலும் இந்த படத்துல நடிச்ச ஒரு 7-8 பேர் இறந்து போயிட்டாங்க. டிபி கஜேந்திரா, காமெடி நடிகர் பாண்டு, இன்னும் நெல்லை சிவா, இன்னும் பல பேர். இது இல்லாம ஒரு பெரிய காமெடி பட்டாளமே இந்த படத்துல இருக்குது. என்னன்னா, இந்த மாதிரி பழைய படத்துல கொண்டு வாங்க பாப்பா, செத்தவங்கள திரும்பி நம்ம பார்க்கலாம். உண்மை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பேஸுக்கு தான் இந்த படத்தை வந்து கும்பகோணத்தை சேர்ந்த கல்வியாளர் டாக்டர் S.A. கார்த்திகேயன், நம்ம பேர் தான், அவர் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஏற்கனவே நல்லா பண்ணிட்டு வர, நல்லா பணம் பார்த்துருவாங்க. ப்ரொடியூசர் இவர் வந்து, இவர் ஏற்கனவே குண்டாஞ்சட்டின்னு கூட ஒரு படம் வந்ததுல அவங்க பொண்ணுக்காக ஒரு படம் எடுத்தாரு. அவங்க பொண்ணே டைரக்ட் பண்ணிச்சு, சின்ன வயசு பொண்ணு. அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்குனது. பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான், ரொம்ப வருஷமா சினிமாவில் சுற்றிட்டு இருந்தவர். உண்மையாக அந்த படத்தையும் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. எஸ் ராஜசேகர் இயக்குனர், டாக்டர் கார்த்திகேயன் அவர் தான் ப்ரொடியூசர். அதே மாதிரி அன்பு மயில்சாமி ஹீரோ. இது இல்லாமல் இன்னும் பல நட்சத்திரங்கள் பெரிய லெவலில் இருக்கிறாங்க. இதில் ஹீரோயின் ஒளிப்பதிவாளர் NSK. இந்த படத்தோட கதை, இந்த பையன் வந்து இங்கே கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு 6-7 மாப்பிள்ளை பார்க்குறான். கூடவே நம்ம அர்ஜுன் இருக்கிறாரு. யார்? காமெடியான அர்ஜுன் தெரியல உங்களுக்கு? செமையா இருப்பாப்புல, லுக்கா ஹீரோ லுக்கில் இருப்பாப்புல. எனக்கு தெரிஞ்ச சந்தானத்துக்கு ஹீரோ லுக்கில் இருக்கிறவர் இந்த அர்ஜுன் தான். இந்த படத்தில் ஒரு இவருக்கு ஃப்ரெண்டாக வராரு. இந்த பையனுக்கு ஏன் அர்ஜுன் மேலே அந்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு சொல்லல. இவர் தான் லவ் பண்ணக்கூடாது, உன் ஃப்ரெண்டுக்கு கட்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்லல. இந்த உண்மையை வெளியில சொன்னா இவர் தலை வெடிச்சு போயிடும். அந்த 3வது கட்டளை யார்? அன்பு மயில்சாமிக்கு யமன் போட்ட கட்டளை. இது இல்லாம, ஆனா உன் ஃப்ரெண்டு கிட்ட வேணா சொல்லிக்கோ அப்படின்ட்டு. ஆனா உன் ஃப்ரெண்டு வெளியில சொன்னா அவன் தலையை வெடிச்சு போயிடும் கண்டிஷனு. ஆனா இந்த ஃப்ரெண்டை இவர் ஏன் மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கலன்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா தேர்ந்தெடுத்திருந்தா கதையே இருந்திருக்காது. 6 மாப்பிள்ளையை பாக்குறாங்க. ஒருத்தருக்காக 30 கோடி ரூபாய் லேண்ட் வாங்குவாங்க ECRல. இவ்வளவு நகை கேட்பான், 200 பவுன். அது பென்ஸ், BMW கார் கேட்பான். அது எல்லாம் வாங்கி கொடுக்க ரெடியா இருப்பாரு. ஆனா இந்த மாப்பிள்ளையும் தகையாது. அவன் வேலைக்காரன் மாவை லவ் பண்ணிட்டு இருப்பான். அவன் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பான். இப்படி கதையை சுவாரஸ்யமா பண்ணியிருக்காங்க. என்ன ஒண்ணு, இந்த படமும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்திருந்தா யமன் கட்டளை இன்னும் எக்கத்தப்பான கட்டளையா இருந்திருக்கும். அதுதான் ஒரே குறை. யமன் கட்டளை ஆண்டவன் கட்டளை மாறி. ஆமா, நம்ம அதிசய பிறவி, லக்கி மேன்லாம் பார்த்தோம்ல, அந்த காலகட்டத்தில் வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரசிச்சிருப்பாங்க. நம்ம கார்த்திக் நடிச்ச 80s 90sலாம் 2000 கூட ஓகேங்க இந்த படம். ஆனா இன்னைக்கு வந்து இந்த இதுல நடிச்ச பல நடிகர்களே இறந்து போய்
இந்த படம் வெளியில வந்திருக்கு. அதுக்காகவாது இந்த இந்த படத்தை வந்து எல்லாரும் ஒரு ட்ரிப் பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கலாம். ரசிக்கணும். ம். யமன் கட்டளைய, ஏன்னா யமன்ற இதுல வேற படத்துல பேர்ல இருக்குது இல்லையா, ஒரு சின்ன பயத்தோடையாது போய் பாத்துருங்க. டெல்லி கணேஷ் இருக்காரு, முத்துக்கால காமெடியா, இந்த காமெடி சிட்டிசன் மணியில தொடங்கி இவ்வளோ காமெடியன்கள். ஆனா அன்பு மயில்சாமியோட அப்பா மயில்சாமி மட்டும் இந்த படத்துல இல்ல. பையன் அவரும் இப்ப மத்த எல்லா காமெடி யமலோகத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மை நல்லா நடிச்சிருக்காப்ல அந்த தம்பியும். ஹீரோயின் பாத்தீங்கன்னா மாளவிகா லுக்ல, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச அந்த மாளவிகா லுக்ல இருக்காங்க, நல்லா இருக்காங்க. எப்படி இந்த படத்துல வந்து கராத்தே ராஜா, அனுமோகன் எல்லாரும் இருக்காங்க. கராத்தே ராஜா தாய் மாமனா நாட்டாமையா வந்து அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுன்னு டிபி கஜேந்திரன் மிரட்டிக்கிட்டே இருப்பாரு. அவரை பார்த்து டிபி கஜேந்திரன் பயந்துகிட்டே இருப்பாரு. இந்த மாதிரிலாம் கதையில நிறைய சுவாரஸ்யமான விஷயம். நளினி இருக்காங்க, ஜாங்கிரி, மதுமிதா இருக்கு. காமெடி நட்சத்திரங்கள் இவங்க தான் இல்லைங்க. செந்தில் கவுண்டமணி, சந்தானம் இவங்களை தவிர்த்து, யோகி பாபு இவங்களை தவிர்த்து பாக்கி எல்லாரும் இருக்காங்க. அதுக்காகவே பார்க்கலாம். கோடையில காமெடி ட்ரீட்டா அந்த படம் வந்திருக்குன்னு சொல்லலாம். உண்மையாவே இந்த படத்துல வந்து சீன்ஸ் எல்லாம் நல்லா பில்டப் பண்ணிருக்காங்க. என்ன அது வந்து காட்சிப்படுத்தல் சில இடங்கள்ல படுத்துது. NSKவோட ஒளிப்பதிவு, இந்த ராஜசேகரோட இயக்கம், கார்த்திகேயனோட தயாரிப்பு, டாக்டர் கார்த்திகேயனோட தயாரிப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது. ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த யமன் கட்டளை இந்த காலத்துக்கு கொஞ்சம் ஒட்டாம இருந்தாலும் யமன் கட்டளை காமெடியில எக்குத்தப்பான கட்டளை. ஒரு முறை கோடையில சிரிச்சுட்டு வர்றதுக்கு சம்மர் ஹாலிடேஸ்ல இந்த வாரம் 9-10 படம் ரிலீஸ் ஆகுது. அண்ணா கட்டளை போயிட்டு ஐயோ கட்டளை எல்லாம் இல்ல, வேண்டுகோள், அன்பு வேண்டுகோள். கட்டளைன்னு பாக்குற 10 பேரையும் பார்க்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.